ஒன்றும் சொல்லப்படாது. எல்லாம் பூமியில இருந்து எந்திரிச்சு வரும். கேள்வி பதில் போமா அப்போ உள்ள. சரி, முதல் கேள்வி ஒரு ஈஸியான கேள்விதான். வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? வானவர்கள் படைக்கப்பட்ட அந்த பொருளின் பெயர் என்ன? சொல்லுங்க பெண்கள், நீங்களே ஒளி சொல்லிட்டாங்க. 100 ஒளியால் படைச்சதுனால அவங்க வேகமா போயிடுறாங்க. அதையும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், ஒரு தகுந்த ஒரு இதா படைச்சிருக்கான். ஏன் வந்து மனக்கு அவ்வளவு வேகம் போறாங்க அப்படின்னா அந்த படைப்பே அம்சமே அப்படி. அதோடைய இது புரிஞ்சுக்கணும். வானவர்களை மனிதர்கள் காண முடியுமா? மனிதர்கள் யார் காணுவார்கள்? அதாவது பார்க்கிறது, பார்த்த மாதிரி அம்சம் யார சொல்லலாம்? அதாவது நான் என்ன கேட்கிறேன், பன்மையா கேட்கிறேன், ஒருமையா கேட்கல. நல்லா கவனிச்சுக்கிறேன். ஆமா, ஒருமை. நான் எப்படி கேட்டேன், வானவர்களை மனிதர்கள், மனிதன் ஒருவன் அப்படின்னு அப்படின்னா நீங்க மொத்தமா சொல்லணும். எப்படி ஈஸியா சொல்லிடலாம். நீங்க வேற வானவர்களை அப்படி சொல்லணும். கேட்டது பரவாயில்ல, கொஞ்சம் இதாதான் கேட்டேன். நபிமார்கள் அப்படின்றோம். நபிமார்கள் என்ன செய்யறாங்க? எல்லாருமே பார்த்திருப்போம். நபிகள் நாயகம் பார்த்திருக்காங்களா? நிறைய நபிமார்கள் பார்த்திருக்காங்க. நபிமார்கள் வந்து சைத்தானையும் பார்த்திருக்காங்க. அவங்க கண்ணுக்கு என்ன செய்வாங்க, இப்போ இப்ராஹிம் நபிலாம் பார்த்து தானே அடிச்சாங்க 3 இடத்துல கல்ல கொண்டு. சுலைமான் நபியும் பார்த்திருக்காங்க. அதனால வந்து நபிமார் எல்லாத்துக்கும் ஐ விக்னஸ் இருக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் அல்லாஹ் பார்க்க வச்சிருக்கோம். பார்க்காத ஒரே பரம்பரர் அல்லாஹ். இதுதான் விஷயம். எல்லாத்தையும் எல்லாரும் என்னது ஒரு கட்டத்தில் பார்த்திருப்பார். இன்னார் பார்க்கவில்லை என்று ஒரு சான்றுமே கிடையாது. நம்ம பார்க்கல நபிகள் நாயகத்தை. ஆனா நபிகள் நாயகத்தை பார்த்த பெரும் கூட்டம் இருக்கு. ஆதம் நபியை நம்ம பார்க்கல. முதல் மணி அவங்க பிள்ளைங்க வம்சவழிலாம் பார்த்திருப்பாங்கல்ல, அப்படி வந்துடும். சரிங்களா? அவங்க மலக்க பார்த்திருக்காங்க. மலக்கு நபிமார்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஜாயிண்ட் வந்துடும். இது ஒரு தத்துவத்தை வச்சுக்கணும். சரிங்களா? அல்லா எப்படி வச்சிருக்கான் பாருங்க. எல்லாரையும் சந்திச்சிருங்க. என்ன மட்டும்தான் கடைசி நாள்ல முலாக்கத்து பண்ணணும் நல்லவர்களுக்கு. இப்படி வந்து அல்லா ஒரு கிரேடா வச்சிருக்கான். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் சிம்மாசனத்தின் பெயர் என்ன? வானம் பூமியோட பெருசு. சரிங்களா? அர்ஸ் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு 2-3 ஒரு பெரிய நாற்காலி மாதிரி இருக்குன்னு மனிதன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அர்ஸ் சொல்லுங்க. ஆண்கள் சொல்லிட்டாங்க அர்ஸ். அதாவது வானம் பூமியை விட பிரம்மாண்டமானது. அருதுகா சமாவாத்தி. வானம் பூமியை விட என்னது அரசு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். மனிதன் சின்னதுன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. ஏன்னா அரிசு குர்சு ரெண்டுமே வந்து ஒரு இதுலதான் வரும். அப்ப சேர் மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. நல்லா என்ன செய்யறான், அதுக்கு ஒரு விளக்க உரையை சேர்த்து கொடுத்துறான். அப்படி நினைச்சிடாதுன்னு சொல்லி நினைக்க இப்படி நினைக்கணும். நம்பிக்கையை அப்படி வளர்த்துக்கிறோம். பயங்கரமான ஒரு ராஜ்பாட்டு பண்றான், பயங்கரமான ஆட்சி செய்யறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போகணும். மலக்குன்னு சொன்னா மலக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்க பயங்கர வேகத்துல போவாங்க. அவங்களுக்கு சிறகுகள் இருக்கு. அவங்க நமக்காக துவா செய்வாங்க அப்படின்னு அதோடைய போர்வைகளை என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்பிக்கை வந்து ஒரு சிறப்பா இருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் பெயர் என்ன? அது சரியான பதில். அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் பெயர் என்ன? அதுவும் ஈஸி தான். ஈஸியா போட்டு சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்லிட்டா பிள்ளையா? மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி ஆட்சி செய்த மன்னரின் பெயர் என்ன? இப்பதான் மிகப்பெரிய ஆட்சி. சுலைமான் நபியும் சரி ஆட்சினாலும் அவங்க குறிப்பிட்ட ஒரு பகுதியில தான் இருந்தாங்க. இப்பதான் பேசிட்டு இருந்தோம். என்னங்க? துல்கர். அவங்க வந்து பெரிய ஆட்சி செய்தாங்க. துல்கர்னு இந்த யாஜூஜ் மாஜூஜ் எல்லாம் அடக்கி கட்டி போட்டாங்கல்ல, அந்த வானவர்கள் வந்து வானவர்கள் தொழக்கூடிய ஒரு ஆலயம். அதாவது தொழுகன்னு சொல்றதை விட அல்லாஹுவை தஸ்பீக் செய்யக்கூடிய பள்ளிவாசல்.
மேல இருக்குது சரிங்களா வானத்துல, அதோடைய பெயர் என்ன? அதுக்கு ஒரு பெயர் வேற இருக்குது சரிங்களா. வானவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வானுலகத்தில் அவர்கள் வணங்குவதற்கு அல்லாஹ்வின் ஆலயம் ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் என்ன? புரிஞ்சுச்சுங்களா? பெண்கள் சொல்லுங்க. ஹதீஸ் இது குர்ஆன்ல வருங்க. இந்த வசனம் ரெண்டுலயுமே வரும் இந்த பேர். நீங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. பைத்துல் சொல்லியாச்சு. யாரோ பைத்துல் முகத்தஸ் இங்க இருக்குது. அது இல்லாம அது அது வேற அங்க, அது பாலஸ்தீனம். நான் என்ன சொல்ல, வானுலகம் குழு வேற கொடுத்துருக்கேன். மேகராஜ்ல நபிசராஜ்ல பார்த்துட்டு வந்து வர இந்த இதை அறிவிக்கிறாங்க. வானுலகம் சொன்னேன். பைத்துல் வந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? பைத்துல் மஹ்மூர் சரிங்களா. பைத்துல் மஹ்மூர்ல ஒரு பக்துக்கு 70,000 மலக்குகள் அல்லாஹுவை வழிபட்டுட்டு என்ன செய்வாங்க, செல்வார்கள். மறுபடியும் 70,000 வந்துருவாங்க. அப்ப இப்படியே படைக்கப்பட்ட நாள்ல இருந்து பார்த்தனா மலக்கு என்னது கணக்குல அடங்காம வந்துருவாங்க சரிங்களா. அப்படி வச்சுக்கிறோம். மலக்குக்கு என்ன கிடையாது, கணக்கே கிடையாது. இந்த 5 வக்துல கணக்கு பண்ணாலே மலக்கு எங்கேயோ போயிருவாங்க. இதுல நமக்கு வேற படைக்கப்பட்டிருக்கு, உயிர் எடுக்கிறதுக்கு, நல்லது கெட்டதை எழுதுறதுக்கு, இந்த மாதிரி சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறதுல அருள் செய்யறதுக்கு மலக்குகள் தனியா இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் வேற சிறக வேற பிரிச்சு சொல்றான். 3ஆ படைச்சிருக்கேன், 2ஆ படைச்சிருக்கேன், 600 அவங்களுக்கு வச்சிருக்கேன். இப்படி பல மாதிரி இருக்கிறதுனால மலக்குகளுக்கு எப்படி இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப பிரிச்சு படைச்சிருக்கான் அல்லாஹ். பல விஷயங்கள் இருக்குன்னு என்ன செய்யலாம், சத்தியத்தை இந்த முறையில என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு நிகரான ஒரு நாள் வேகத்தில் வானவர்கள் பயணம் செய்கிறார்கள். வானவர்கள் பயணம் செய்யறாங்க. வந்துட்டு வானத்துக்கு போவாங்க. கட்டளைகளை கொண்டு வந்துட்டு போவாங்க. அந்த போகக்கூடிய வேகம் புரிந்துதா? கேள்வி சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. என்னங்க இது முதல் சூறாலே வரும். இதுல வானவர்கள் பயணம் செய்யறாங்க. இங்க இருந்து மேல வானத்துக்கு சல்லுன்னு போவாங்க, கீழே வந்துருவாங்க. இப்படி அன்றாடம் கட்டளைகளை கொண்டு வருவாங்க. அதோடைய வேகத்தை அல்லாஹ்வோ அந்த வேகத்தை ஒரு நம்பர்ல சொல்றான். அந்த ஸ்பீடு வேகத்தை அப்படி சொல்லுங்க. 1000 இல்ல, அதை விட வேகம் இன்னும் கூட்டுங்க. லட்சம் இல்ல, 50,000 அப்படிதான் சரிங்களா. 50,000 ஆண்டுக்கு நிகராக மலக்குகள் வானுலகம் பயணங்கள் இருக்கும். அவ்வளவு வேகம். அதனால வேகம் சொன்னா மேல இருக்கிற படைப்புடைய அம்சமே வேற. மேலங்கிறது ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்டது. இந்த உள்ள டைம் பூமியில மட்டும்தான் நமக்கு மேல அப்படி டோட்டலா வேற அந்த கணக்கு. அது இந்த விஞ்ஞானிகள்ட்ட கேட்டாதான் தெரியும். அந்த அறிவுபூர்வமா அதை நிறைய சொல்லுவாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் இந்த கிலோ இது மூலியமாவே நமக்கு சித்திக்க தூண்டுகிறான். ஐன்ஸ்டீனோட அந்த தத்துவங்கள்லயும் வரும். அதேதான். 3ல ஒரு பங்கு 20 வயசு இருக்கும். அவன் மறுபடியும் புறப்பட்டு வந்தாலும் இங்க பல பேர் இறந்தும் போயிருப்பாங்க. அப்படிதான் சுருக்கமா அதனுடைய தத்துவத்தை சொல்றாங்க இந்த நவீன சான்றுகள்ல. ஆனா ரொம்ப ட்ரையானது, புரியாத ஒண்ணு. ரொம்ப அது ஆழ்ந்து சிந்திக்கணும் தெரியலா. இங்க உள்ள என்ன சொன்னீங்க, ரிலேட்டிவ் டிகிரி சொன்னீங்களா, இதுதான் தலைப்பு போடுவான். அதோடைய கணக்கு ரிலேட்டிவ் டிகிரி அந்த கணக்கு தான். இந்த கணித கணக்குகள் ரொம்ப உச்சமானது. அதையெல்லாம் எல்லாம் என்ன செய்துட்டான், ஒரு மனிதனை ஒப்பிட்டு சொன்னால் புரியாது. என்ன செய்யலாம், மலக்க ஒப்பிட்டு சொல்லி சிந்திச்சுக்கிறீங்க. பெரிய விஞ்ஞானியா இருப்பான்ல, நீ சிந்திச்சுக்க. சாதாரண ஆளும் சிந்திக்கலாம். சுருக்கமா இப்ப சொன்னீங்களா, அதான் ஒண்ணு. அங்க இருக்கிற வருஷங்கள் ஒரு 50 வருஷம் இருந்துட்டு வந்தான்னு வைங்க, அங்க பார்த்தா 150 வருஷம் இருக்கும். அதாவது அந்த கால சூழல் மாறிடும் அப்படிங்கறத அதனுடைய சுருக்கமான ஒண்ணு. அதுல நிறைய உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்குன்னே தனியா ஒரு புக்கு விட்டுருக்காங்க.
அறிவியல் சான்று 1, 2 அதுலயே நிறைய போட்டிருக்காங்க. இதுல அதுல இதை சேர்த்திருக்காங்க விஞ்ஞான விஷயம். குறள்களின் வெறுக்கத்தக்கது, குறள்களில் வெறுக்கத்தக்கதை வந்து ஒரு நல்லடியார் மகனுக்கு அந்த அந்த குறள் அந்த சத்தத்தை, வெறுக்கத்தக்க சத்தத்தை சொல்லி சுட்டி காட்டுகிறார். கழுதை லுக்மான் சூறால ஆரம்பத்திலே வந்தது. சத்தத்தை உயர்த்தாதை, இருக்கிற சத்தத்துல கழுதை சத்தம் தான் என்னது மோசமானது அப்படின்னு. ஃபிரௌனின் காலத்தில் அவனுக்கு பக்கத்தில் ஒரு அமைச்சராக ஒருவனை வைத்துக் கொண்டான். அவனுடைய பெயர் என்ன? வலதுகரமா வச்சுக்கிட்டான் இன்னொரு கெட்டவனை. யாருக்குனே அந்த பேர் வந்துட்டு போயிட்டு சரிங்களா? இந்த ஆமா, மறுபடியும் அதே கேள்விதான் வேற மாதிரி கேட்டிருக்கிறோம். ஃபிரௌனுக்கு பக்கத்துல இன்னொரு கொடியவனை வைத்துக் கொண்டான். ஹாமான். நம்ம அப்படி இழுத்துக்கிறீங்க. ஆமான் கம்மன் ஆமான் அப்படின்னு. அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக உண்டால் தங்கள் வயிறுகளில் எதை விழுங்குகிறார்கள், முழுங்குகிறார்கள்? நெருப்பை. அதுக்காக என்ன சொல்றான்? ஒரு நெருப்பை உதாரணம் காட்டி என்ன செய்யறான் சொல்லுகிறான். சத்தம். ஜபூர் வேதம் யாருக்கு அருளப்பட்டது? அந்த தூதரின் பெயர் என்ன? பெண்கள் சொல்லுங்க, ஈஸியான கேள்விதான். ஜபூர் என்று ஒரு வேதம் அருளப்பட்டது. எல்லா தூதர்களுக்கும் வேதம் கொடுக்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். தாவூத் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? ஜபூர் வேதத்தை கொடுக்கிறான். தாவூத் நபியுடைய குரல் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். ஹதீஸ்களில் வருகிறது. அதே போல ஓதுங்கன்னு சொல்லி என்ன செய்யுது? ஆர்வம் ஊட்டவும் பட்டிருக்கு. அதை கூடுதலான செய்தியாக தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வளர்த்த மகனின் பெயர் என்ன? அதாவது தத்து பிள்ளை மகன். மகன் மைக்கிலே சொல்லுங்க. என்ன பேர் சொன்னாங்க? அப்பாஸ்லாம் இல்லைங்க. சரி, அவங்கதான் எடுத்து வளர்த்த பிள்ளை. சரிங்களா? சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்போம். இது ஒரு பெரிய கேள்வி, கரெக்டா சொல்லலான்னு பார்ப்போம். அசரத்துல் பசரான்னு சொல்லக்கூடிய 10 நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொர்க்கத்தை நாடி இருக்கிறான். நிறைய பேருக்கு சொல்லப்பட்டிருக்குது. இது ரவுண்டா அந்த 10 பேர் பேர்ல எத்தனை பேர் சொல்லுங்க கரெக்டா. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். பெண்கள் நீங்க ஆரம்பம் செய்யலாம். 10 பேர் பேரை சொல்லுங்க. அபு பக்கர், உமர், உஸ்மான், அலி. 4 வரைக்கும் ஓகே. அடுத்து அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் 5. ஸெய்த் பின் ஸெய்த் இல்ல. சாத் பின் அபி வக்காஸ். சரிங்களா? அப்ப 6 ஆச்சு. அடுத்து அபுதர். அப்ப கரெக்டா சொல்லுங்க. அபுதர்லாம் இல்ல. அபுதல்கா. அதான் அபுதர். ஆமா, 2 பேர் வர்றாங்க. தல்கா. நீங்க அபுதர்ன்னு சொன்னாங்க. அவங்க தல்கான்னு தான் சொன்னாங்க. சரி, அப்போ சாத் பின் வக்காஸோட நீங்க 6, தல்கா 1, 7 பேர் சொல்லிட்டாங்க. 3 பேர் யாரு? ஆண்கள் சொல்றீங்களா? சொல்லிட்டாங்க. அந்த கரெக்டா அது வந்துடும். அந்த 4 பேரு கரெக்டா ஈஸியா கொண்டு வந்துடலாம். இப்போ இதுல தல்காவோட சேர்த்து அவங்களோட 7 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் சொல்லணும்.
ஆண்கள்ல ஒரு ஆளுக்கு ஒரு சஹாபியோட பேரை சொல்லுங்க. அந்த 3 பேர்ல சொன்னதே திரும்ப சொல்லிடாதீங்க. இன்னொருடைய பேரை ஈஸியா சொல்லலாம். சரிங்களா? இல்ல அப்படியே ஒரே ஒரு சகாபியோட ஒரு குழு கொடுக்குறாங்க. அவங்க நபிசராஜத்துல சொந்தக்காரங்க, அதாவது உறவினர். போங்க மாமி மகன். இங்க பாட்டுல ஒவ்வொரு பேரும் சொல்லாதீங்க. யார் அப்பா தான் சொன்னீங்க? அது ஒண்ணு. அவங்க பேரை ஈஸியா சொல்லலாம். இன்னொரு பேரு எல்லாம் கொஞ்சம் வராதுதான். இன்னொன்னு அவங்க சுபேர் 8. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுல முதல்ல நீங்க சொன்ன பேர் கரெக்ட் தான். அதுதான் அது. இன்னும் 2 பேர் இருக்குது. நெருக்கிட்டாங்க. மாமி சுபேர் அலி எல்லாம் கரெக்ட். செய்து பின் அலி. அதான் அவங்க 9 பேர் சொல்லிட்டாங்க. மாஷா அல்லா. இன்னும் ஒரே ஒரு பேர் தான். ஒரு பேர் 10 பேர் சொல்லியிருக்காங்க. ஒண்ணுதான் இருக்கு. ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கும். ஒரு நபருடைய கரெக்ட். மாஷா அல்லா. 10 பேர் சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லா. அல்லா 10 பேர் அவங்க தான். இதுதான் அவங்களுடைய 10 நபர். அது போக நிறைய பேர் அறிவிக்கப்பட்டிருக்குது. இது அந்த அசரத்துல் பசரான்னு சொல்லக்கூடிய அந்த லைனா கோர்வைப்படுத்தி சொல்லப்பட்ட சொர்க்கத்திற்கு நறுமாராயம் கூறப்பட்ட சகாபாக்கள். சரிங்களா? அடுத்து ஒரு இறை தூதர் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினார். அந்த இறை தூதரின் பெயர் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்கதான் நேரடியா குர்ஆன்ல என்ன செய்றாங்க? இஸ்திவாகர இப்ராஹிம தபர்ரஹு. இப்ராஹிம் நபி தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டார். அது குற்றம் தெரிஞ்சதும் அதுல இருந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க? விலகி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் வருகிறது. அதான் அதனுடைய நேரடி செய்தி. தகப்பனாருக்கு நேரடியா கேட்ட இறை தூதர்கள்ல அவங்கதான். அடுத்து கடைசியா ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சுக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருந்த குகைக்கு பெயர் என்ன? அதாவது வஹி வருவதற்கு முன்னால். கீரா குகை. மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் தவம் இருக்கல. சரிங்களா? எச்சரிக்கை பண்ண வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய கொடூரங்களை பார்த்துட்டு மக்களை அன்றாட பிரச்சனை நடக்கும். அதனால அதை மனம் வெறுத்தவங்க என்ன செஞ்சுருவாங்க? அதை அங்க போய் இருப்பதை ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்க. உள்ள போய் ரொட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவியும் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க? அவங்களே மறுபடி அந்த ரொட்டி பொருள் எல்லாம் எடுத்துட்டு மறுபடி போய் இருந்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்காவுடைய அந்த நகரங்களில் கொடுமைகளும் அநியாயங்களும் அனாச்சாரங்களும் கொடிகட்டி பறக்கும். அதனால அது ஒரு இதா இருந்தது. அதுதான் அதனுடைய காரணம். அதுக்கப்புறம் சத்திய மார்க்கம் வந்ததுக்கு அப்புறம் எச்சரிக்கை பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் இதோடைய கேள்விகளை நாளைக்கும் இதோடைய தொடர்ச்சியான பயானை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.